சாக்லேட் பாய் சி அதான் பிரச்சனையே. ரக்கட் பாய் நல்லா அப்படி ஃப்ரேம் அப்படி மேல தூக்கி பிரச்சனை வேணும்னு சொல்லி தெருவுக்குள்ள நடக்கிறவன் தான் ரக்கட் பாய். அப்படி நடந்தாதான் கேர்ள்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அப்படி டர்ன் பண்ணுவா அப்படி மூஞ்சி உருன்னு வை சவுண்ட் உருன்னு விடு. நீ இவ கூட தான் சுத்திக்கி இருக்க. எதிர்காலம் அப்படி போட்டு போடுறான். அதுதான் பிரச்சனை. அவங்க கிட்ட போய் பிரச்சனை பண்ணலாம். அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா ரக்கட் பாய்ஸ் அப்படி கிடையாது. சில்லற வாங்கி மூஞ்சி முகரெல்லாம் பேந்து ரொம்ப ரக்கடா இருக்கணும்னு நினைப்பாங்க. பாருமா, நான் ஒரு சீனுக்கு முன்னாடி வந்தப்ப வேற மாதிரி இருந்த மூஞ்சி இப்ப மாறிடுச்சு. உள்ள உன்னைக்குதான் உளுந்துக்கும் இறங்கி நான் அச்சா போஸ்ட் மார்ட்டம் பண்ண போய் என்ன பாக்குறேன்னா ஏண்டா உனக்கு மூளை இருக்கா இல்லையாடா? அதுதான் ரக்கட் பாய். மூளை இல்லையா? சனியம் குடிச்சவங்க சும்மாவே ஆனாகும், கையாட்டின வராது. ஓகே, நம்ம ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த காஸ்டியூமு காரணம் ரொம்ப குளிர். ஏர்லியாகவே ஸ்னோ வந்துடுச்சு. இந்த இயரு சரியான குளிர் தாங்க முடியல, அதனால தான் போட்டு உட்காந்துருக்கோம். ஸோ இன்றைக்கி ரியாக்ட் பண்ண போகிற வீடியோ நிறைய பேர் கமெண்ட்டில் பழைய பரிதாபங்கள்லாம் காமிச்சு இது பண்ணுங்கள், இது ரியாக்ட் பண்ணுங்க, ஓல்டு வீடியோஸ் எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு நிறைய லிஸ்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் நாங்கள் ரக்குடு பாய் பாவங்கள் அதானே. ஆக்சுவலி ஐ வாஸ் டெல்லிங், எனக்கு ஐ ரிமெம்பர் டூயிங் திஸ்ன்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் நம்ம பண்ணணும்னு ஒரு தடவை நினச்சோம், ஆனால் பண்ணலை. ஏதோ ஐ திங்க் வி டிட் இட், சம்திங் ஹேப்பன் தட் டே. தெரியல, ஆனால் பண்ணலை, ரெக்கார்ட் பண்ணல. ஆனால் எடுத்து வச்சிருந்தோம்னு நினைக்கிறேன், ஆனால் பண்ண முடியாமல் போயிடுச்சு. மேபி சம்திங். அப்புறம் லொல்லு சபா, நீங்கள் எல்லா சின்சியராக நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க லொல்லு சபா. தேங்க்யூ ஸோ மச். ஆனால் லொல்லு சபா பண்ண முடியாதுங்க. சொன்ன மாதிரி பண்ணலாம், பரவாயில்ல பாருங்கன்னு சொல்லியிருக்காரு ஒருத்தர். சரி பார்க்குறோம். ஓகே, பார்த்துருக்கோம், நிறைய பார்த்துருக்கேன் நான். ஆமாம், வேணா பார்த்துட்டு லொல்லு சபாவுக்கு ஃபேமிலி இல்லாமல் அந்த டைமில் நாம அந்த டைமில் என்ன நாமளும் அந்த ஏஜ் தானே. அந்த டைம் தான் ஸ்கூல் தானே, காலேஜ் டைம். அதுக்கு முன்னாடி வந்துச்சு. இல்லை காலேஜ் டிவியில் தானே. சந்தானம் தானே. சந்தானம் அவங்க அந்த டீம் போன அப்புறம் அடுத்தது இப்போ இருக்கிற இவங்கெல்லாம் அந்த டீம்ல இருந்தவங்க தான். சந்தானத்து டீம்ல இருந்தவங்க யாரு இப்போ இவர் யோகி பாபுலாம் அந்த டீம்ல இருந்தவங்க இல்லையா? நம்ம காலேஜ் டைம் தாங்க. தெரியல, காலேஜ் டைம்ல இல்லை, அது தெரியும். 12th +1 +2 படிக்கும் போதெல்லாம் பார்த்துருக்கேன். ஓகே, ஸோ வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ராக்கெட் பாய் பாவங்க. எஸ், ராக்கெட் பாய். 2 3 4 5 6 7 8 9 10 11 நானும் இங்கிட்டு போறப்ப வரப்பெல்லாம் பாக்குறேன். இந்த பிள்ளைய பாத்துக்கிட்டு 1 2 3 4ங்கிறான், அந்த பிள்ளைய பாத்துட்டு 1 2 3 4ங்கிறான். டேய் என்னடா? இல்லங்க 16 செகண்டுக்கு மேல பார்த்ததானே தப்பு. என்னது 12ல கட் பண்ணிட்டேன்ல. என்ன 12ல கட் பண்ண? என்னங்க மீம்ல நீங்க பாக்கறது இல்லையா? பாக்கலையே. மீம்ல போட்டுட்டாங்க என்னன்னு இந்த மாதிரி 12 செகண்ட் 16 செகண்டுக்கு மேல ஒரு பொண்ணை வெறிக்கி பார்த்தோம்னா பார்த்தா அவங்க குற்றமாங்க அது ஜெயில பிடிச்சு போட்டுருவாங்களா? ஆமாங்க. மூதேவிக்கு பிறந்த மூதேவி. அது பேருந்துகள்ல நடத்துனர்களுக்கு கொடுக்கப்பட்ட வழிகாட்டுதல் அறிவுறுத்தல். அது அப்படியா? அதை எடுத்துட்டு பப்ளிக் பிளேஸ்ல நீ பாத்துக்கிறியா? அப்பெல்லாம் டைமிங்லாம் இல்ல, எவ்வளவு நேரம் வேணாலும் பாக்கலாம். அப்படியா? டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் தான் இல்லன்னு சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி போற வர பொண்ணுங்களை பாக்கணும்னு சொல்லி கொடுக்கல. இஞ்சிரு செருப்பு எவ்வளவு தைரியம் இருந்தா அப்படி போற வர பிள்ளைங்க. அதான் ப்ராப்ளமே. சாக்லேட் பாய்ஸ் பிரச்சனை வேணாம், நம்ம பொண்ணுங்களை பார்க்க கூடாதுன்னு போவாங்க. ஆனா நான் பொண்ணுங்களை பார்ப்பேன், பிரச்சனை பண்றவன் தான் ரக்கட் பாய். நீ எதுக்கு உனக்கு சப்போர்ட் வந்துருக்க? ஏன்னா அவர் தானே என்னோட பாய் ஃப்ரெண்டு. பாய் ஃப்ரெண்டா? பாய் ஃப்ரெண்டுக்குன்னா உன்னை பக்கத்துல வச்சுக்கிட்டு இன்னொரு பிள்ளை சைட் அடிக்கிறான். அதுதான் ரக்கட் பாய். கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருக்கும் போதே வேற பொண்ணு சைட் அடிச்சு பிரச்சனை பண்ணலாம்னு சொல்றவன் தான் ரக்கட் பாய். அப்ப அது ஓகேவா உனக்கு? எனக்கு ரொம்ப ஓகே. ஏன்னா நான் தானே சூஸ் பண்ணேன். புரியலையே. ஆமா, ரக்கட் பாய்ஸ் எல்லாம் அப்படித்தான் இருப்போம். எப்படி கரெக்டா இருக்கா? சரி சரி, நான் போவோமா? வா போவோம்.
ஏன் இப்படி கூணு விழுந்த மாதிரி நடக்கிற, இப்படி கூணு விழுந்த மாதிரி ஒருத்தர் காலை பிடிக்கிற மாதிரி நடக்கிறவன் சாக்லேட் பாய். சி அதான் பிரச்சனையே. ரக்கட் பாய் நல்லா அப்படி ஃப்ரேம் அப்படி மேல தூக்கி பிரச்சனை வேணும்னு சொல்லி தெருவுக்குள்ள நடக்கிறவன் தான் ரக்கட் பாய். அப்படி நடந்தாதான் கேர்ள்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி டர்ன் பண்ணுவா, அப்படி மூஞ்சி உருன்னு நோய் சவுண்ட் உருன்னு. நீங்களாடா? நீங்க இன்னும் பிரியலையாடா? என்னையாச்சு? கண்டுபிடிச்சிட்டேன். கார்பரேஷன்ல உங்க அம்மா தண்ணி பிடிக்க சொல்லி இருக்கு. பக்கெட் எப்படி தூக்குறப்ப அப்படி ரக்கட் பாய்னா அப்படிதான் இருக்கும். இந்த திரும்ப ஏப் மாதிரி இருக்கு. ஏப்னா தெரியாதா? மேல பாரு, கீழே பாரு, தலைய சுரி குரங்கு. அதுதான் உங்ககிட்ட ப்ராப்ளமே. சாக்லேட் பாய்ஸ் தான் கூணு விழுந்த மாதிரி ஒருத்தட்ட கெஞ்சுற மாதிரி நடப்பாங்க. ஆனா ரக்கட் பாய்ஸ் நல்லா ஏப்ஸ் மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கா நெஞ்ச நிமித்திட்டு ஒருத்தர் எதுக்குற மாதிரி பிரச்சனை பண்ற மாதிரியே நடப்பாங்க. ஹலோ ஹலோ அப்பா, என்னப்பா நைட் எப்போ வருவ? சாப்பிட என்ன வேணும்? வந்துருவப்பா நானு. சரா வீட்டுல எல்லாம் பரோட்டா கேக்குறாங்க, நான் வாங்கிட்டு வரேன். உனக்கு எத்தனை வேணும்? எனக்கு ஒரு 4 பரோட்டா வாங்கிட்டு. 4 பரோட்டா வரியா? 8:30 மணி ஆச்சு, வேமா வா வீட்டுக்கு. வந்துடுறேன் சாப்பிடுவோம். வா வந்துடுறப்பா. வா வா வா. சரிப்பா. சரிப்பா. யார் அப்பாவா? சி அதான் பிரச்சனையே. சாக்லேட் பாய்ஸ் தான் உங்க அப்பா கிட்ட பம்மி கிட்ட அப்பா வந்துருப்பா, அப்பா ட்ரிக்ல வந்துரு, அப்பா மிஸ்கார பார்த்தாலே டரியல் ஆவாங்க. ஆனா ரக்கட் பாய்ஸ் அப்படி கிடையாது. அவவா அப்பா பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்பாவே பேர் சொல்லிதான் கூப்பிடுவாங்க. அப்படியா? பேச்சே கேட்க மாட்டாங்க. அவன் தான் ரக்கட் பாய்ஸ். உங்க அப்பா கால் பண்ணு. ஹலோ ஹலோ, என்னப்பா என்னையா பேசிக்கிட்டு இருக்க? தம்பி 8:30 மணிக்கு வருவேன், 9:30 மணிக்கு வருவேன், 10 மணிக்கு கூட வருவேன். அரே அப்பாக்கு போன் பண்ணிருக்கடா நீ? அப்பாக்கு தான் பேசிக்கிட்டு இருக்க, தெரியுதியா? ஓவரா பேசிக்கிருக்க. ஓவரா பேசுறா நீ? ஓவரா பேச வைக்கிற நீ. ஓஹோ அப்படியா? நாயே வேலைக்கு போகாத பிள்ளையா இருந்தாலும் என் பேச்ச கேட்கிற பிள்ளை தாண்டா உன்னை வீட்டுல வச்சிருந்தேன். இனிமே உனக்கு எந்த இதுவும் கிடையாது. உனக்கு வச்சிருந்த பிசினஸ் ஐடியா எல்லாத்தையும் தூக்கி போட்டேன். வீட்டை விட்டு வெளியே போடா. வெளியே போவா? போடா. என்ன பேபி பிரச்சனை ஆயிடுச்சா? பிரச்சனை எங்க அப்பா வீட்டுக்கு வெளியே போக சொல்லிட்டாரு. பிரச்சனையே இல்லாத ஒரு பிரச்சனையா உருவாக்கி அந்த பிரச்சனையில பிரச்சனை பண்றான் பாத்தியா? அவன் தான் ரக்கட் பாய். அப்படியா? பிரச்சனை பண்ணிக்கலாம், பாத்துக்கலாம். இன்னும் நீ இவ கூட தான் சுத்திக்கி இருக்க. எதிர்காலம் எப்படி போட்டு போடுறான்? அதுதான் பிரச்சனை. அவங்க கிட்ட போய் பிரச்சனை பண்ணலாம். பேபி எங்க போறோம்? லாங் ரைட் போறோம்டா கண்ணு. லாங் ரைட் போறோம். போலாமா? ஏய் என்னது ஹெல்மெட் போட்டுட்டு இருக்க? ஹெல்மெட் தானே, சேஃப்டிக்கு இல்ல ஹெல்மெட். உயிருக்கு பயந்து போலீஸ் பிடிப்பாங்க, பிரச்சனை வரும்னு பயந்து போடுறவன் சாக்லேட் பாய். எந்த பிரச்சனை வேணா வரட்டும், நான் அதை ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவன் தான் ரக்கட் பாய். ஹெல்மெட் போடக்கூடாதா? போடக்கூடாது. அப்ப தூக்கி போடுறேன். பேபி இந்த கிளாஸ போட்டுக்கோ. இந்த கிளாஸ போட்டுக்கவா? நல்லா இருக்கு இந்த கிளாஸ். ரக்கட் பாய் அப்படிதான் போட்டுக்கோ. பரதேசி எப்படி போறான் பாரு. வண்டியை ஓரம் கட்டு, பிரச்சனை வந்துருச்சு, அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவான். ஆனா அறிவு கட்ட. நீங்க 2 பேரா? ஐயோ எங்க சுத்தினாலும் இவங்களே வந்து நிக்கிறாங்க. அங்கிள். அங்கிளா? அது அங்குள். அதெல்லாம் எங்களுக்கு தெரியுது. நீ பூமர் பண்றனால நீ அங்கிள். பூமர் பண்ணா அங்கிள். ஆமா, எங்களுக்கு குணதர்ஷன் வராம இல்ல. உனக்கு பேரு அங்கிள். இந்த புள்ள கூட கண்ட இடத்துல சுத்துற அதெல்லாம் ஓகே. எருமாடு பைக் 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கிருக்கியே, ஒரு ஹெல்மெட் 3000 வாங்க முடியாது உன்னால? வச்சிருந்தானே. அப்புறம் அதுதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? சாக்லேட் பாய்ஸ் தான் உயிருக்கு பயந்து போலீஸ்க்கு பயந்து ஹெல்மெட் போடுவாங்க. ஆனா ரக்கட் பாய்ஸ் அப்படி கிடையாது. என்ன போடுவாங்க? எதுவுமே போடாம ஸ்பீடா வண்டியில வேகமா எடுத்து ஸ்டேட்டஸ் போடுவாங்க. தெரியுமா? தெரியும். எடுத்து குடுக்க வந்துட்ட நீ. போ போ போய் அங்கிள். இது போட முடியுது, போட முடியல. ஆமா போ போ. பிரச்சனை வேணாம்னு நினைக்க கூடாது. போ அங்கிள். அங்கிள் பாத்தீங்களா? நான் இவ்வளவு சொல்லி விழுட்டீங்களா? ஐயோ பாவமே. அங்கிள்
இதுக்கு அப்புறமா அங்கில்ல வாயில குத்தி போயிருவேன். 108க்கு ஃபோன் பண்றீங்களா? காப்பாத்தாதீங்க. சி அதான் பிரச்சனையே. என்ன சாக்லேட் பாய்ஸ் தான் வந்து உடம்புல அடிபடக்கூடாது, கையோட கூடாது, கால் ஆடக்கூடாதுன்னு நினைப்பாங்க, சாஃப்டா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா ரக்கட் பாய்ஸ் அப்படி கிடையாது. சில்லற வாங்கி மூஞ்சி முகம்லாம் பேந்து ரொம்ப ரக்கடா இருக்கணும்னு நினைப்பாங்க. மூஞ்சிய பாருமா, நான் ஒரு சீனுக்கு முன்னாடி வந்தப்ப வேற மாதிரி இருந்த மூஞ்சி இப்ப மாறிடுச்சு. யார் இந்த பையன்? யார் இந்த பையனா? இவன் தாண்டி ரக்கட் பாய் தான் வேணும் எனக்கு. நீங்க காப்பாத்தாதீங்க பேபி. அந்த உடனே ஸ்டார்ட் பண்ணி போலாமா? அப்படியே வீடு கலந்து ஓடிடுச்சா? பரவாயில்ல, வீடு இல்ல ஒத்து வீட்டுல ஓட்டுவாங்க. பேபி ஏன் இவ்வளவு லேட்டா வர நீ? என்ன கேள்வி கேக்குற? ஏன் லேட்டா வந்து என்ன எதுக்கு பேசுற? எதுக்கு பேசக்கூடாது? ஏன்னா நான் யாரு? ஒண்ணுக்கு அப்புறம் என்ன வரும்? பதில் பேசக்கூடாது. பேசக்கூடாது. நடு ரோட்ல வச்சு பொம்பளை பிள்ளை அடிச்சுக்கிருக்க எவ்வளவு தைரியம் உனக்கு? இருடா போலீஸ் போன் பண்றேன். நடு வச்சு மனக்காச்சு அறிவு வேணாம். 4 அடி அடிக்கிறான், வாங்கிட்டு உட்காந்துருக்கா. போய் போலீஸ்ல சொல்லுமா? என்ன திமுறா? பொம்பளை பிள்ளை கை நீச்சா நீங்க இப்ப பாரு. உனக்கு போலீஸ் பொதுமக்கள் வாங்க எல்லாரும். இவங்க பொம்பளை நடு ரோட்ல போட்டு அடிக்க என்ன கேளுங்க? ஏமா ஏமா அடிக்க நாங்க என்ன சொல்லுமா? பிரச்சனை வேணாம், பொண்ணுங்களை அடிக்க மாட்டேன்னு நினைக்கிறவன் சாக்லேட் பாய். எனக்கு பிரச்சனை வேணும்னு சொல்லி கை வைக்கிற பாருங்க, அவன் தான் ரக்கட். அப்ப இன்னும் 4 சாத்து சாத்துறான். போலாம். இறங்கி நான் அச்சா போஸ்ட்மார்ட்டம் பண்ணவே தேவையில்லை. எவனு என்ன நடந்து போற? தம்படி போடா. எவன்டா என்ன போலீஸ்ல புடிச்சு குத்தது? இறங்கி நான் அச்சா போஸ்ட்மார்ட்டம். என்ன ரோட்ல என்ன பிரச்சனை பண்ற நீ? யாரு பிரச்சனை பண்ண? பொறுக்கி மாதிரி பண்ற. என்ன பார்த்தா பொறுக்கி மாதிரி இருக்க அவனுக்கு. என்னடா இந்த கலாய்கிறியா நீ? என்ன நீ என்னமோ ரக்கட் பாய் மாதிரி சவுண்ட் விட்டுட்டு இருக்க? உனக்கு தான் தாடியே இல்லையே, நீ சாக்லேட் பாய். இங்க பாத்தியா எவ்வளவு தாடி, புஸ் 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 புஸ்னு. இவர் தான் ரக்கட் பாய், இவர் தான் பிரச்சனை பண்ணுவார். என்ன பிரச்சனை இவன் பாத்துப்பா. ஏண்டா கண்ணத்துல மயிர் வச்சிருந்தா பெரிய மயிராடடி. சொல்ல கட்டில் நீ வரையா சண்டை செய்வ வரையாடா? இந்த ஏரியா பாக்கிட்ட உன்னை பார்த்தேன். என்னது இது? இத கட் பண்ற மாதிரி உன்னை கட் பண்ணிடுவ. போடா ரொம்ப வலிக்குதா? போட்டு கும்முன்னு கும்மிட்டானா? கும்மிட்டான் போட ஊமை குத்தா குத்தி எல்லா லாக்கையும் அடைச்சு விட்டுட்டான். ஏன் நடக்கவே முடியாம ஒரு மாதிரி கோடு விழுந்த மாதிரி இருக்கு? எல்லாம் லாக்காய் கிடக்குமா? இதுதான் பிரச்சனையே. உனக்கு அடிச்சு அது வலிச்சாலுமே நீ வலிக்காத மாதிரியே இருக்கணும். அவன் தான் ரக்கட் பாய். சரியா? இப்ப மூஞ்சி நல்லா வரப்பா வச்சுக்கோ, வலிக்காத மாதிரி வச்சுக்க. அப்படியே ஸ்ட்ராங்கா நட. வா ஃபாலோ பண்ணு. என்னன்னு சொல்ல போறான்னு தெரியல. என்ன பாக்குற? என்னடா பாக்குற? அவ்வளவுதான், வேற மாதிரி ஆகி போயிரும். என்னடா சொல்ல பாத்துக்கிட்டு இருக்க? ஆலோலம் பாடி அசைந்தாடும் காற்றே அதை கேட்டு தூங்கும் ஆவாரம். இப்படி வாங்க அங்கிட்டு வேற இருக்கு. அங்க பஸ் நிக்குது. வாங்க இப்படி வாங்க. இங்க இருக்கு பஸ் ஸ்டாப். 10C நான் வந்துருச்சு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவர் பாவம் அவராலே பார்க்க முடியாதுடா. அவரை போய் என்ன பாக்குறேன்னா என்னடா பார்க்க முடியும்? மனசை புண்படுத்திட்டேடா. அப்படி தெரியாது எனக்கு. அதுதான் பிரச்சனையே. இப்ப நான் கூட வெளியே போறேன் அப்படின்னா யாரையும் பார்க்க விடாம ப்ரொடெக்ட் பண்ணி மட்டுமே கூட்டிட்டு போறவன் சாக்லேட் பாய். ஆனா பாக்குறவங்க கிட்ட என்ன பாக்குற அப்படின்னு வம்பளுக்கு ரக்கட் பாய். மூதேவி, அதை என்ன பாக்குறேன்னு போய் கேளுங்கடி. கண்ணு தெரியாத போய் என்ன பாக்குறேன்னா ஏண்டா உனக்கு மூளை இருக்கா இல்லையாடா? அதுதான் ரக்கட் பாய். மூளை இல்லைங்கயா? ஐயோ சனியம் முடிச்சவங்க. அங்க ஒருத்தர் பாக்குறான். என்னடா பாக்குற? என்ன இடிக்கிற மாதிரி வர? என்ன விடுறா? நான் விட்டா தாங்குவியா நீ? முதல்ல என்ன
என்ன பேபி கத்தியை காட்டுறா? அதுதான் பிரச்சனையே. அவன் கத்தியே காட்டினாலும் வா பிரச்சனை பண்ணலாம்னு சொல்லி எதிர்த்து நிக்கிறவன் தான் ரக்கட் பாய். அப்படியா? வாடா பிரச்சனை பண்ணலாம். வயிற்றுல குத்திமுட்டா. சாவ போறா. அதுதான் பிரச்சனையே. சாவ பார்த்து பயப்படுறான்ல அவன் சாக்லேட் பாய். சாவ பார்த்து துணிஞ்சு தைரியமா இருக்கான் பாரு, அவன் தான் ரக்கட் பாய். இவ்வளவு ரத்தம் ரொம்ப அழகா இருக்க படத்துல கிளைமேக்ஸ்ல குத்துற மாதிரி குத்தி இருக்கேன் இல்லையா? ஐயோ பாவம், இன்னும் போற ரத்தத்தை பார்த்தா அரை நேரத்துல செத்துருவ போலயே. ஆம்புலன்ஸ் கூப்பிடுறேன். பேபி 10 நிமிஷத்துல சாகரவே சாக்லேட் பாய். 1 மணி நேரம் கழிச்சு கத்தி குத்து வாங்கினாலும் பிழைக்கிறேன் பாரு, அவன் தான் ரக்கட் பாய். பேபி நான் போய் பொழைச்சு வந்துடுறேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுதான் பிரச்சனையே. நாங்க ரக்கட் பாய்ஸ லவ் பண்ணுவோம் ஆனா கல்யாணம் பண்ண மாட்டோம். சாக்லேட் பாய்ஸ லவ்வே பண்ண மாட்டோம் ஆனா அவங்கள கல்யாணம் பண்ணுவோம். தம்பி பேச்ச கேட்காதப்பா. இங்க பாரு உன் வாயை கிழிச்சிருவேன். பாத்துட்டு போடி. பிரதர் வாங்க பிரதர், ஆம்புலன்ஸ் போ. உலகம் எப்படிப்பட்டதுன்னு தெரியுதா? புரிஞ்சுக்க, உலகத்தை அறிஞ்சிக்க. தெரியுதா? என்னது தெரியுது அங்கிள். அங்கிலா? பூமர் அங்கிள். அப்படி அப்படியே அப்படியே கீழே உட்காரு உட்காரு. கிரேட். அதான் பிரச்சனையே. டிராவிட் நல்லா நடிச்சது. ஆமா ஆமா. அவன் இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்குல்ல அவங்க ரோல். இது அந்த ஃபிலிம்ல அவங்க ஆக்சுவலி சூப்பரா நடிச்சிருக்காங்க. எல்லாரும் வெரி நைஸ் தான் வாழ்த்து சொல்றாங்க. சூப்பர். ஓவராவும் இல்ல, ஒரு மூவில ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப ரொம்ப இதுவா இருந்துச்சு. இது என்ன நம்ம இன்னொன்னு இதுல பார்த்த மாதிரி இல்லங்க. ஆமா ஆமா, இஸ் a different like ரியலா அப்படியே ரியல் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி. அந்த இன்னொரு 2 பேர் கூட ஆக்ட் பண்ணிருந்தாங்கல்ல இவங்க கூட. இன்னொரு சேனலோட, நம்ம ஒரு சேனல் ரியாக்ட் பண்ணியிருந்த சேனலோட ஆக்டர்ஸ் இன்னொரு ஃபிலிம்ல. ஆமா 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 கரெக்ட். அவங்க ஆக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஆமா, this guy was really natural. very good. இன்னும் நிறைய சீரியஸ் ரோல்லாம் பண்ணாம டிராவிட் சூப்பரா இருக்கு. ரொம்ப டாலன்ட். அந்த கண்ணீரும் எல்லாமே பெர்ஃபெக்ட். whoever directed him and he's done it like very well. very good. சூப்பரா இருந்துச்சு. டிராவிட் சூப்பர். ஓகே, இந்த ரக்கட் பாய் பாவங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமா சூப்பர். of course இதுல ஸ்கோர் பண்ணது கான்செப்ட் என்னன்னு தெரியல. இப்ப இந்த படங்கள்ல பார்த்து தான் வந்து எல்லாரும் அந்த மாதிரி புத்தி கேட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த இதுல விஜய் தேவர் கொண்ட மியூசிக் போட்டுருப்பார். ரியாலிட்டி வந்து வேற. ரியாலிட்டி வந்து அதான் அவன் சொல்லிட்டால அதுல, நாங்க லவ் பண்ணும்போது ரக்கட் பாயை தான் லவ் பண்ண, கல்யாணம் பண்ணும்போது சாக்லேட் பாய். அதான் ரியாலிட்டி. ஆனா இந்த பொண்ணுங்க வந்து ரியாலிட்டிலேயே இல்லாம ஏதோ ஒரு மூவி இமேஜ்ல வாழ்ந்துட்டு இருக்கறவங்க தான் இந்த மாதிரி ஆம்பளை அதுக்கு ஏத்த மாதிரி அதுக்கு டான்ஸ் பண்றாங்க இல்லையா? லவ் பண்ணும்போது இந்த நியா நானல ஒரு பொண்ணு பேசிச்சுல, அது வச்சுதானே பண்ண ட்ரோல் தானே இது. இது நம்ம சொல்லும் லைக் லவ் பண்ண டைம்ல லைக் ஜெனரலி கேர்ள்ஸ் என்ன சொன்னாலும் பாய்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க, பாய்ஸ் என்ன சொன்னாலும் கேர்ள்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க பிளைண்டா. நாட் ஈவன் திங்கிங் இது எஃபெக்ட் பண்ணுமா, நம்மள ஏதாவது ஆயிடுமா, பிரச்சனை ஆயிடுமா, வம்பு இருக்கிறது. சரியா நம்ம இருக்கிறவங்க இந்த வேலை எல்லாம் பண்ணக்கூடாது. போலீஸ் வச்சு பொளந்து கட்டிடுவாங்க. இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் ஆக்சுவலி. போலீஸ் கிட்ட மாட்டணும் முடிஞ்சது. ஐ நோ, எங்க அப்பாவும் போலீஸ் ஆஃபீஸர் தான். ஸோ அதனால தெரியும் இந்த மாதிரி சலித்தனம் பண்ணால் என்னென்ன பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு. ஸோ நார்மலாக இருக்கிற நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மிடில் கிளாஸ் இதெல்லாம் ஒத்து வராது. ஆமா, சேஃபா இருங்க. ரொம்ப பிளைண்ட் ஆயிடுச்சு. நோ ரக்கட் பை, சாக்லேட் பை, நார்மலா இருக்கு. ஒரு விஷயமும் கிடையாது, அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி பண்றது நம்மளோட முடிவுகள் தான் எல்லாருமே. வேற ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பை பை. ரோஜா பூ தேகத்தால் ராஜா நான் சாஞ்சிட்டேன், உன் முன்னே எங்கிட்டு நிற்காதடி.